இல்லை. தொடர்ந்து நாம் தெய்வ சமூகத்திலே ஜெபத்தோடு இருப்போம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போக கிறிஸ்துவுக்குள் விரும்புகிறேன். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாட்களில் அதிகமாய் நம் தெய்வ சமூகத்திலே தரித்திருந்து ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவன் நமக்கு அவருடைய மாறாத கிருபையையும் இரக்கத்தையும் கர்த்தர் நாட்களில் விளங்க செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாசிக்கலாமே. அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 22வது வேத வசனத்தை ஒருவருக்கு வாசிக்கலாம். ஈஸ்வருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமென்று சொன்னார்கள். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். ஸ்தோத்திரம். வாசித்ததான வேத பகுதிக்காய் என் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் போது அந்தந்த சபைகளுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி உபவாசித்து ஜெபம் பண்ணி விசுவாசத்தில் பற்றி கொண்டவர்களை கர்த்தருக்கு அவன் ஒப்பு கொடுத்திருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏற்கனவே இந்த வசனத்தை மையமாக வைத்து சில நாட்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஆகையினால் முகவுரையாக ரொம்ப அதிகமாய் நான் இனி பேசுவதற்கு விரும்பவில்லை. வேதத்தில் வாசிக்கும் போது விசுவாசித்த மூப்பர்கள், அப்ப விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளும் உண்டு, விசுவாசத்தில் நிலைத்திராதவர்களும் உண்டு. விசுவாசித்தவர்களை அவர்கள் விசுவாசித்த இரட்சகராம் கிறிஸ்துவை சார்ந்து நிற்க செய்து அவர்களிடத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க இந்த காலை வேளையில இவ்வளவு பேரு ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா, நீங்க மனுஷனை நம்பியோ ஒரு ஊழியக்காரனை நம்பியோ அல்ல, உங்களுக்கு ஜீவன் தந்த கர்த்தரை நம்பி தலைக்கு மேல கைகளை தட்டி ஆண்டவருக்கு இந்த காலை வேளையில ஆண்டவரை நம்பி வந்த எங்களை கர்த்தர் வறுமையாய் அனுப்ப கூடாது. பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிறைவாய் நடத்த வேண்டும் என்று சொல்லி அந்த உணர்வோடு கர்த்தரை துதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்து தேவனை பற்றி கொண்டபடியால் தேவாலயத்தில் வந்திருக்கிறீங்க. அப்போ தேவாலயத்தில் வரும்போது பல எண்ணங்கள், பல சிந்தைகள், பல உணர்வுகள், பல நிலைகளை தாண்டி நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறோம். ஆனால் பவுல் சொல்றான் பாருங்க, அந்தந்த சபைக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி. அப்போ ஒரு சபையில மூப்பனை ஏற்படுத்தி எல்லாரும் நீங்க அங்க போங்கன்னு சொல்லல, அந்தந்த சபைக்கு மூப்பனை ஏற்படுத்தி. அப்போ ஒவ்வொரு இடத்திலையும் மூப்பர்களை வைத்து, மூப்பர்கள் சொல்லும்போ அன்றைக்கு முதிர்ந்தவர்கள், சபையில அனுபவம் உள்ளவர்கள், விசுவாசிகளை மூப்பர்கள் என்று சொல்லி அழைத்தார்கள். இன்றைய தினம் நான் ஒட்டு மொத்தமாய் கர்த்தரை பற்றி கொள்ளுகிற விசுவாசிகள் என்று சொல்லுவதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஆண்டவரை சார்ந்து விசுவாசத்தில் நிற்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய மூப்பர்களாய் என் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அதிலே 1-2 வசனங்களை கூட ஏற்கனவே நான் ஒரு பகுதியை வாசித்து அந்த பகுதியை நிறைவு செய்ய முடியாமல் போன வாரத்துக்கு முந்தின வாரம் செய்தியையும் போன வாரம் திருவிருந்து செய்தியையும் இந்த அதிகாரத்தில் இந்த உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்று இந்த காலை வேளையில இந்த பகுதியை வாசிக்கலாம். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 8 முதல் சில வேத வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலருடைய மூப்பரில் 70 பேரும் ஏறி போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். இஸ்ரவேலின் தேவனிடத்தில் போனவங்க கர்த்தரை தரிசித்தார்கள். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த காலை வேளையில
ஆலயத்துக்கு வந்துட்டு இங்க ஒரு ஆத்மா கூட வெறுமையா போக கூடாது. ஆண்டவரை தரிசித்து, ஆண்டவரை அனுபவித்து, ஆண்டவரை சுதந்தரித்து, கர்த்தரிடத்திலிருந்து ஏதாயிலும் பெற்றுக்கொண்டு நீங்கள் திரும்பி போக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுல அடுத்து சொல்லுகிறது வாசிங்க. அவருடைய பாதத்தின் கீழே நீல கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. அவர் தேவனை தரிசித்தவர்கள் தேவனுடைய சமூகத்தினுடைய சிலதை அவர்கள் கண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பைபிள்ல சொல்லுகிறது, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை என்ன செய்யுங்கள், தேடுங்கள் அல்லது நாடுங்கள். எதை தேடணும், எதை நாட வேண்டும், எதை விட வேண்டும், எதை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி பைபிள் நமக்கு தெளிவாய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்கே சொல்லும் போது அவர் 11ஆம் வசனம் வாசிங்க. அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, சபையின் மூப்பர்கள், இன்னும் கர்த்தரால் அழைக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் போய் தரித்திருக்கிறார்கள். தரித்திருக்கும் போது தேவனை அவர்கள் தரிசித்தார்கள். தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். தெய்வீக காட்சிகளை கண்டார்கள். கண்ட பின்பு ஆண்டவர் சொல்றாரு, மோசே நீ தனிமையாய் என்னிடத்தில் ஏறி வா. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தேவ சமூகத்துல இருக்கிற பிள்ளைகள் தெய்வ சத்தத்தை நீங்கள் அனுதினமும் கர்த்தரிடத்திலிருந்து கேட்கணும். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தெய்வ சத்தம் கேட்கிற விசுவாசிகளாய், தெய்வ சத்தத்தை கேட்கிற தெய்வ பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மனுஷனுடைய குறுக்கிடுதல் இருக்கவே இருக்காது. கர்த்தருடைய பிரசன்னம் எப்போதும் உங்களோடு கூட இருக்கும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் உங்களை குறுக்கிட வேண்டும், ஒரு மனுஷன் உங்களை தாக்க வேண்டும், ஒரு மனுஷ வல்லமை உங்களுக்கு விரோதமாய் குதிகால் உயர்த்த வேண்டும் என்று நினைத்தா கூட அப்படிப்பட்ட வல்லமைகள் அங்கே செயல்படாதபடி பரிசுத்த ஆவியானுடைய கை உங்களோடு கூட இருந்து நடத்துவதை நீங்கள் காண்பீர்கள், நீங்கள் உணர்வீர்கள், நீங்கள் அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்று இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில இருந்து புறப்படும் போது 6 லட்சம் புருஷர்கள் இருந்தார்களாம். அப்படியானால் 6 லட்சம் புருஷர்களானால் 6 லட்சம் மனைவி, அடுத்து 6 லட்சம் குடும்பத்திற்கு உரிய பிள்ளைகள், 6 லட்சத்துல எத்தனையோ விதவைகள் இருந்திருக்கலாம். 6 லட்சம் புருஷர்கள் இருக்கிறார்களானால் 6 லட்சம் குடும்பம். அப்போ புருஷனை இழந்த சகோதரிமார் உண்டு, மனைவியை இழந்த புருஷர்கள் உண்டு. ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மேலாய் எத்தனை குடும்பத்துக்குரிய பிள்ளைகள் உண்டு. இவ்வளவு பெரிய கனமான சேவையை செய்த மோசேயோடு கர்த்தர் சொல்றாரு, இன்னும் சரித்திரம் சொல்லுகிறாங்க 30 லட்சத்திற்கு மேல் ஜனங்கள் உண்டு என்று சொல்லி. 30 லட்சம் அல்ல, 3000 பேர் ஆகட்டுமே. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த ஜன கூட்டத்தை பார்க்காத, நீ என்னிடத்தில் ஏறி வந்து உட்காரு. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். 30 லட்சம் ஜனத்தை விட்டு மோசேயை பிரிச்சு தெய்வத்தோடு உட்கார வைக்க தேவன் திட்டமிட்டாரானால் ஜன கூட்டத்தினால் அல்ல, கர்த்தரால் தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்வதற்கு முடியும் என்பதை கர்த்தர் நிரூபித்து காண்பிக்கிறார்.
அல்லேலூயா. தரிசித்தவர்கள் இருக்கிறாங்க, புசித்து குடித்தவர்கள் இருக்கிறாங்க, தேவனோடு ஐக்கியமுள்ள தெய்வ பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, அவங்களெல்லாம் விட்டுரு, அவங்களெல்லாம் விட்டுட்டு நீ நான் உன்னை கூப்பிட்ட இடத்துக்கு, நான் உன்னை வரவழைத்த இடத்திற்கு நீ வா என்று சொல்லி 12ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 12ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு நீ மலையின் மேல் ஏறி வந்து என்னிடத்தில் அங்கே இருக்கணும். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஒரு விசுவாசி, ஒரு தெய்வ பிள்ளை, ஒரு ஊழியக்காரன், ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிற ஒரு பாஸ்டர் ஆகட்டும், ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிற தலைமைத்துவ பணி செய்கிற கனத்துக்குரிய ஆளுகை தலைவர்களாய் இருக்கட்டும், சாதாரணப்பட்ட அன்னைக்கு மோசையை தனியா கூப்பிட்டு ஆண்டவரோடு இருக்க ஆண்டவர் அவனை அழைத்து வேறுபடுத்துகிறார். கவனிங்க, இன்னைக்கு சிலர் சொல்லுவாங்க 50 விசுவாசிகள் இருக்கிற சில ஊழியர்கள் சொல்லுகிற சில வார்த்தை, 25 விசுவாசிகள் இருக்கிற ஊழியர்கள் சொல்லுகிற வார்த்தை, எனக்கு உபவாசிப்பதற்கு சமயம் கிடைக்கல, எனக்கு ஜெபிப்பதற்கு சமயம் கிடைக்கல, எனக்கு தெய்வ சமூகத்துல 10 நாளைக்கு ஆலயத்துல ஒரு பிரேயர், ஒரு ஜெபத்தை போட்டு தரித்திருக்க சமயம் கிடைக்கல, பயங்கர பிஸி, பயங்கர நெருக்கடி, பயங்கர என்ன சொல்லலாம், உலகத்தோடு ஒட்டி போகிறதுனால அவங்களுக்கு சமயம் கிடைக்கல. ஆனா 30 லட்சம் ஜனத்தை நடத்தின மோசையோடு கர்த்தர் சொல்றாரு, காலையில ஆராதனையில கேட்டோம், உங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது, கர்த்தர் கூட இருந்தா தான் நமக்கு ஏதாவது செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வசனத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது செய்யணும்னா கர்த்தர் நினைச்சாதான் நடக்கும். ஆமென். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பராஜயம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் மனுஷன் முன்னாலே தலை உணிவுகள்? ஆண்டவரை விட்டுட்டு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காம, தேவனை உயர்த்த வேண்டிய இடத்தை உயர்த்தாமல், மனுஷனையே உயர்த்தி, மனுஷனையே போற்றி, மனுஷனையே சார்ந்து போகிறதுனால ஆண்டவர் பாப்பாரு, இவங்க ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பிடி அங்க விட்டுருவாரு, அவங்க அப்படியே போகட்டுமே. ஆனா ஆரம்பத்துல ஆண்டவரால் நேசிக்கிற விசுவாசிக்கு, ஆண்டவரால் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் சின்ன சின்ன சிக்ஷையை கொடுப்பார், சின்ன சின்ன உணர்த்துதலை கொடுப்பார், சின்ன சின்ன எச்சரிப்பை கொடுப்பார், சின்ன சின்ன தேவனோடு ஐக்கியப்படுவதற்குரிய வாய்ப்புகளை கர்த்தர் ஒதுக்கி கொடுப்பார். ஒரே இதுல கர்த்தர் கைவிடவே மாட்டாரு, ஒரே இதுல கர்த்தர் புறம் தள்ளவே மாட்டார். ஒவ்வொன்றிற்கும் சமயத்தையும் தேவ செயலையும் ஆயத்தப்படுத்தி கொடுத்து விட்டு அவர்கள் வருவார்களா வரமாட்டார்களா? வருவார்களானால் இரக்கம் கிடைக்கும், வராமல் அப்படியே தாங்கள் நினைத்தது, தாங்கள் கோரினது நடக்க வேண்டும் என்று சொல்லி அதே லைன்ல போனா ஆண்டவர் அப்படியே அந்த பிடிய கர்த்தர் விட்டுருவாரு. அதுக்கு பிறகுதான் கொஞ்ச நாளை தாண்டி அடிபட்டு இடிபட்டு தோற்று தோல்வி அடைஞ்சு நடக்க முடியாம நன்மைகள் இழந்து கையில இருந்தது வருஷங்களா பிரயாசப்பட்டது எல்லாவற்றையும் இழந்து வெறும் கையோடு வந்து நின்னுட்டு பிறகு கூப்பிடுவாங்க. பின்னால கூப்பிடும்போ ஒருவேளை இறங்கலாம், இறங்காமல் இருக்கலாம். எந்த பெரிய பாஸ்டர் ஜெபம் பண்ணாலும் தெய்வ இரக்கம் வெளிப்படாது. சாதாரணப்பட்ட ஊழியக்காரன் ஜெபம் பண்ணாலும் தெய்வ இரக்கம் வெளிப்படாது. நீங்களும் நானும் கர்த்தருடைய பட்சத்தில் உண்மையா இருந்து அந்தந்த வேளை நமக்கு கர்த்தர் கொடுக்கிற தெய்வ சப்தத்திற்கு கீழ்ப்படிந்து நின்றால் பலனை அனுபவிக்க முடியும். Praise the Lord. நிறைய ஊழியர்கள், இளம் தலைமுறைகள், இளம் வாலிப தம்பிமார் ஊழியர்கள்
நான் அசம்பிளிஸ் ஆஃப் காட் மட்டும் சொல்லல, பல ஐக்கியத்தில் உள்ள ஊழியர்கள் தம்பிமாரை பார்க்கும் போது ஆரம்ப நாட்களில் ஊழியங்களுக்காய் கிரயம் செலுத்தினது, உபவாசித்தது, காத்திருந்தது. அன்றைக்கு ஒரு கூரை கிடையாது சர்ச்சுக்கு, அன்னைக்கு ஒரு பூமி கிடையாது, அன்னைக்கு தங்க இடம் கிடையாது. ஆனா ராத்திரி பகலா உபவாசம், ஜெபம், கண்விழிப்பு, விண்ணப்ப ஜெபம், முழுவிரவு ஜெபம். இனி என்ன அப்படி தொடர்ந்து ஏதோ விதங்கள்ல ஆண்டவரை சார்ந்து உறுதியா பற்றி கொண்டாங்க. வர வர கர்த்தர் ஒன்னொன்னா கர்த்தர் கொடுத்தார், ஒன்னொன்னா கர்த்தர் தந்தார். வாங்குவதற்கோ சிலருடைய உதவியினாலேயோ ஏதோ சிலதை கர்த்தர் ஊழியத்தில் செய்து மேன்மைக்கு கொண்டு வந்தார். எல்லாம் கிடைச்ச பிறகு இன்னைக்கு சர்ச்சில் உபவாசம் கிடையாது, ஆராதனை கிடையாது, ஜெபம் கிடையாது, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கிடையாது. சில மனிதர்களை உயர்த்தி போற்றி கொண்டிருக்கிறார்கள். தெய்வ சபையை ஜீவன் உள்ள நாள் வர எந்த ஒரு மனுஷனையும் போற்றாத, உனக்கு ஆபத்தா முடியும். கர்த்தரை மாத்திரம் உயர்த்து, அந்த இரட்சகரை மாத்திரம் உயர்த்து, அந்த இரட்சகரை மாத்திரம் உயர்த்து. மோசேயோடு கர்த்தர் சொல்றாரு, மோசே நீ இவர்களை விட்டு எனக்கு பக்கத்துல வா. ஒரு நாளைக்கு நீங்க எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பக்கத்துல போக வேண்டியவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு நமக்குள்ள எல்லா உடைமைகள், நமக்குரிய சொத்து சுகங்கள், நமக்குரிய வீடு, நமக்குரிய ஆஸ்தி, நமக்குரிய ஐஸ்வர்யம், நம்ம அனுபவித்த அத்தனையும் இந்த பூமியில இருந்து ஒரு நாளைக்கு விட்டுட்டு ஒரு நாளைக்கு போய்தான் ஆகணும். அல்லேலூயா. அதுக்கு முன்னடையாளமாக ஆண்டவர் சொல்றாரு மோசையோடு. அந்த வசனத்தை நான் வாசிக்க 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 நான் கொஞ்சம் நிதானிச்சேன். காரணம், இன்னைக்குள்ள சில பிள்ளைகளை பார்த்து, ஏய் தம்பி ஜெபம் பண்ணியாப்பா, இன்னைக்கு நீ பைபிள் வாசிச்சியான்னு கேட்டா சமயம் கிடைக்கல, சமயம் கிடைக்கல. ஐயா, 25 விசுவாசி உள்ள உனக்கு சமயம் கிடைக்கல, 500 விசுவாசி உள்ள உனக்கு சமயம் கிடைக்கல. 6 லட்சம் பேரை நடத்தின மோசேக்கு கர்த்தர் சமயத்தை ஒதுக்கி கொடுத்தார். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், தெய்வ சமூகத்தில் உட்கார சமயம் கிடைக்கிறதா? 24 மணி நேரம் நமக்கு ஊழியம் செய்து சில காரியங்களை செய்ய சமயம் தகையல்ல. ஆனா சிலருக்கு சமயம் போகல. Praise the Lord. Praise the Lord. தெய்வ சமூகத்தில் இருக்க விசுவாசியே, உங்களுடைய மனதில் அந்த எண்ணம் இன்னைக்கு உருவானால் கர்த்தர் உங்களுடைய பட்சத்தில் இருப்பார். கைகளை தூக்கி சொல்லுங்களேன். இதுக்கு வயசு ஒரு, அதுக்கு இளசு வயசுன்னு யாருக்கும் ஒரு மாற்றமே இல்லை. காரணம், மோசேயும் நடுத்தர வயசெல்லாம் தாண்டி 80-90 எல்லாம் தாண்டி போனவன் தான். 80வது வயசுலதான் ஊழியத்துக்கு கர்த்தர் கொண்டு வர்றாரு. அதுக்கு 80 வயசு தாண்டின பிறகுதான் அவனுடைய பலன் குறையல்ல, அவனுடைய பார்வை குறையல்ல, அவனுடைய தரிசனம் குறையல்ல. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் ஊழியக்கார கூட்டத்துல பேச வேண்டிய செய்தி. ஆனால் தெய்வ சபையே, நீங்கள் தான் ஊழியத்துல தெய்வ சபையில ஏதோ ஒரு பங்கு வகித்து அந்த ராஜ்யத்துக்காக காத்து இருக்கிறோம். நம்முடைய எண்ணங்களில இன்னும் சில மாற்றங்கள் தேவை. Praise the Lord. அல்லேலூயா. அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது 12ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்துக்கு ஏறி வந்து, என்னிடத்திற்கு ஏறி வரணும், நீ தெய்வ சமூகத்துக்கு ஏறணும். அல்லேலூயா. மனுஷனுடைய பட்சத்தில் இருக்கிறதுனால் நமக்கு காரியம் பரிகரிக்க முடியாது. மலையின் மேல் ஏறணும், தெய்வ சமூகத்துக்கு போகணும். இயேசு திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார் என்று பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ மோசேயோட ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த சம பூமியை பார்த்துட்டு நிக்காத, இந்த பிள்ளைகளை பார்த்துட்டு நிக்காத, இந்த ஜனத்தோட ஒட்டி நிக்காத. சபையே, இந்த காலை வேளையில சொல்றேன், சில மனுஷனை சார வேண்டும், மனுஷனுடைய அன்பு தேவை. ஆனால் தேவனை விட, தேவன் தருகிற சுகத்தை விட்டுட்டு, தேவன் தருகிற தெய்வீக சமாதானத்தை விட்டுட்டு, உலகத்தினுடைய சாதாரணப்பட்ட அற்பமான காரியங்களுக்காய் கர்த்தரை விட்டுட்டு சிலர் தூரம் போவாங்க. Praise the Lord.
Praise the Lord. இந்த காலை வேளை தெய்வ ஜனமே, ஆண்டவர் சொல்றாரு, நீ இவைகளை விட்டு, கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்தில் ஏறி வந்து அங்கே இரு. அல்லேலூயா. ஏறி வா, நீ உனக்கு இருக்க ஒரு இடத்தை நான் வச்சிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். நான் உங்களை திக்கற்றவர்களாய் என்ன செய்ய மாட்டேன். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். மனுஷன் திக்கற்றவர்களாய் ஆதரவற்றவர்களாய் உங்களை என்னை விட்டு விடலாம். மனுஷன் மறந்து போகலாம். ஜெபித்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பலன் கிடைத்ததும், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் கிடைத்ததும், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைத்ததும் சபையை உதாசீனம் பண்ணலாம், ஊழியக்காரனை உதாசீனம் பண்ணலாம், கூட உள்ளவர்களை உதாசீனம் பண்ணி ஏதோ சொல்லி போகலாம். போறவன் போயா, கர்த்தர் கூட இருந்தா போதும். ஆமென். மனுஷனும் மனுஷனுடைய நட்பும் மனுஷனுடைய உறவும் நிரந்தரமானதல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஊழியக்காரனும் உங்களுக்கு நிரந்தரமானவர்கள் அல்ல, நீங்களும் எனக்கு நிரந்தரமானவர்கள் அல்ல. உங்களுக்கும் எனக்கும் நிரந்தரமானவர் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, 30 லட்சம் ஆத்துமாக்களை நம்பாதப்பா, நீ எனக்கு பக்கத்துல உட்காரு. ஆமென். நீ இங்கே ஏறி வா, ஏறி வந்து உட்காரு. வாசிங்க. நீ மலையின் மேல் என்னிடத்துக்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுத்தேன் என்றார். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைய உடனே கீழ்ப்படிஞ்சான். கைகளை உயர்த்தி, 2 கையையும் பரத்துக்கு நேரா உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு தரணும்னு சொல்லி இந்த காலை வேளையில வாய் விட்டு கேளுங்க பாப்போம். ஆண்டவரே உம்முடைய வசனம், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு ஒரு மனுஷ சத்தத்திற்கு அல்ல, ஒரு தெய்வ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற தெய்வ பிள்ளைகளாய் நாங்கள் மாறணும் ஆண்டவரேன்னு சொல்லி, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், அல்லேலூயா அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீ இங்க ஏறி வா, நான் உனக்கு என்ன தாரேன்? நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவையர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனையையும் கொடுப்பேன். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த காலை வேளை ஆலயத்துல வந்திருக்கிறோம். விசுவாசிகளுக்கு மேல கரிசனை உள்ள கர்த்தர் ஊழியக்காரன் தனிமையா தெய்வ சமூகத்துல இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. ஆமென். எப்பவும் உங்க கூட ஜெபத்துல இருக்கணும். ஓகே, உண்மைதான். ஆனா ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில ஊழியத்துல ஈடுபாடு உள்ள ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில தனி ஜெபம் குறையக்கூடாது. இன்னைக்கு இந்த காலை வேளையில நீங்க சர்ச்சில் ஜெபிக்கிறீங்க. இன்னைக்கு காலையில வந்தீங்க, நீங்க ஓகே, காலையில வந்தீங்க, பாட்டு பாடுனீங்க, ஜெபம் பண்ணுனீங்க, ஆராதிச்சீங்க, சங்கீதத்தை வாசிச்சோம், நம்ம தொடர்ந்து தெய்வ சமூகத்துல வார்த்தையா இருக்கிறோம். இது ஒருமித்து கூடி ஆராதிக்கிற ஒரு ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது எப்படி இருந்தேன்? இது ஒரு மனமகிழ்ச்சி. சர்ச்சுக்கு வருவது மனமகிழ்ச்சி, ஆராதிப்பது மனமகிழ்ச்சி. இது ஒரு கூட்டு ஐக்கியம். இது இப்படியே இருக்கட்டும். இனி உங்க வீட்டுக்குள்ள தாயும் தகப்பனும் பிள்ளைகளுமா சேர்ந்து எத்தனை பேரு குடும்ப ஜெபம் உண்டு? யாரும் கை தூக்க கூடாது.
உங்களுக்குள்ள சுயமா இந்த பகல் வேளையில உங்க வாழ்க்கைக்குள்ள கிரியை செய்யணும். உங்க வீட்டுல குடும்ப ஜெபம் என்கிற ஒன்று இல்லை என்றால் சாத்தான் கண்ணமிட்டு திருடிக்கொண்டே இருப்பான். எல்லாத்துக்கும் சாக்கு போக்கு சொல்லலாம். காலையில இருந்து ராத்திரி வர ஒரு கடமை தவறாது நேர்த்தியாய், அலுவலக காரியமா, மற்றபடி பிள்ளைகளுக்கு காரியமா, வேலைக்காரல காரியமா, எல்லாம் நேர்த்தியாய் செய்கிறீங்க. அதை விட நேர்த்தியாய் செய்ய வேண்டியது ஜீவன் தந்த தெய்வ சமூகத்துல குடும்பம் குடும்பமா விசுவாசிகள் பாட்டு பாடி ஜபம் பண்ணி ஆண்டவரை கனம் பண்ணணும். அல்லேலூயா. அப்போ ஒருமித்த ஆலயத்தில் ஆராதிப்பது மகிழ்ச்சி. குடும்ப ஜபம் இருந்தா அந்த வீட்டுல தெய்வத்தினுடைய பாதுகாப்பு நேர்த்தியாய் இருக்கும். குடும்பம் இல்லாத ஜபம் இல்லாத வீடு, அப்ப கூரை இல்லைன்னா பாதுகாப்பு இல்லை, இயற்கை சீற்றம் எல்லாம் தாக்கி கொண்டிருக்கும். 2, 3 தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள ஜப ஜீவிதம் மிக மிக முக்கியம். ஆமென். எத்தனை பேர் தனிமையா உட்கார்ந்து காலங்களில், நடு ராத்திரிகளில, அதிகாலையில, இல்ல பகல் வேளைகளில நம்ம விஷயங்களை வச்சு, அதுதான் நம்ம அழ வேண்டிய இடம், அதுதான் நம்மை உடைக்க வேண்டிய இடம், அதுதான் நம்மை உருவாக்க வேண்டிய இடம். எந்த ஒரு மனுஷனுடைய காதலையும் விழாம தெய்வத்து கூட டைரக்டா நேருக்கு நேர் நம்முடைய விஷயத்தை சொல்லி ஜெபிக்கிறது தான் தனி ஜெபம். அல்லேலூயா. கூட்டத்துல கையடிச்சு பாடி ஜெபிக்கிறதுல நமக்கு தனிமையா நம்ம ரகசியத்தை அப்பாவோட என்ன செய்ய முடியாது, சொல்லலாம். சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. சொல்லலாம், ஜெபிக்கலாம், பதில் வரலாம். ஆனாலும் தனிப்பட்ட முறையில நமக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. 30 லட்சம் ஜனத்தை நடத்தின மோசேயை கர்த்தர் கூப்பிட்டார். நீ வாப்பா, நான் உனக்கு இந்த ஜனத்துக்கு உபதேசிக்க வேண்டிய கட்டளைகள், நியாய பிரமாணங்கள், நிபந்தனைகள், ஒழுங்கு நெறிகளை நான் உனக்கு தருகிறேன். நீ என்னுடைய பட்சத்துல வந்து உட்காரு. அல்லேலூயா. இந்த காலை வேளையில இன்று கேட்கிறேன், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாரும் விழிப்புணர்வோடு இருக்கிறீங்களா? சண்டே ஸ்கூல் பொறுப்பாட்கள், சிஏ பொறுப்பாட்கள், உங்களுக்கு நான் கேட்கிறேன், இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க, நேத்தைக்கு எத்தனை பேரு தெய்வ சமூகத்துல நான் கற்றுக் கொடுக்கிற பிள்ளைகள் இந்த வேத வசனத்துல வளரணும் ஆண்டவரை, நிக்கணும் ஆண்டவரை, கிருபையில நிலை நின்று கர்த்தரை உயர்த்தணும்னு எத்தனை பேர் தெய்வ சமூகத்துல வைத்து ஜெபம் பண்ணீங்க? பிரைஸ் தி லார்ட். மோசேய தனியா கூப்பிட்டு சும்மா இல்ல, அவன் எங்க போனதுனாலதான் அவனுக்கு விரோதமா எழும்பின அத்தனை கையை கர்த்தர் உடைச்சே போட்டாரு. ஆமென். நிறைய இடத்துல அவனுக்கு விரோதமா எழும்பினாங்க, பாம்புகளால் கர்த்தர் அழித்தார். ஆமா, வாதைகளால் அழித்தார். நம்ம செய்ய வேண்டியத உண்மையா செய்தா நமக்கு விரோதமா எந்த வில்லம் எழும்பினாலும் தேவ கை அங்க வெளிப்படும். ஆமென். ஆமா, நம்ம செய்கிறத பொறுப்புணர்வு இல்லாம அலட்சியமா நிர்விசாரமா பண்ணி வச்சுட்டு, எத்தனை வருஷமா நான் பைபிள் வாசிக்கிறேன், எத்தனை வருஷமா நான் ஜெபம் பண்றேன், எனக்கு தெரியாததா? இந்த பாட்டெல்லாம் இங்க விலைக்கு போகாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படி பண்ணணும்னா எனக்கும் 32 வருஷமா இந்த கனமான ஊழியத்துல நிலை நிற்கிற கர்த்தர் உதவி செய்தார். நிறைய காணாம பேசினா நிறைய பேச தெரியும், எத்தனையோ ஊரு சரித்திரம் தெரியும், எத்தனையோ விசுவாசிகளால் ஏமாற்றப்பட்டதை அனுபவிச்சேன், எத்தனையோ விசுவாசிகள் சொல்லி வஞ்சிக்கப்பட்டதை அனுபவிச்சிருக்கிறேன், எத்தனையோ பேரு கிரயம் செலுத்தி ஜபம் பண்ணனதுல நடுவழியில மிதிச்சதை அனுபவிச்சிருக்கேன். ஆயிரக்கணக்கு சொல்லலாம். அதொன்னும் சொல்லுவதற்கு நான் அல்ல. கர்த்தரோடு உட்கார்ந்து பேசும்போ கர்த்தர் தருகிறத பேசிட்டு போனா அதுக்கு பின்னால கர்த்தருடைய கிரியை வழிபடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வந்து உட்காரப்பா, நான் உன்னுடைய ஜனங்களுக்கு நான் நீ நடத்தி கொண்டு போகிற ஆத்மாக்களுக்கு. 12ஆம் வசனம் அதைத்தானே சொல்லுகிறது. அங்கு ஏறி வந்து அங்கே இரு, என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு.
அப்போ நாளைக்கு ஆராதனையா, இன்னைக்கு தெய்வ சமூகத்துல உட்காரணும். நாளைக்கு சண்டே ஸ்கூலா, இன்னைக்கு ஏறி உட்காரணும். நாளைக்கு ஒரு காரியம் செய்யணும். இது ஊழிய காரியத்துல மட்டுமல்ல, உங்க வீட்டுல ஒரு காரியம் நீங்க செய்யணும்னாலும் உங்க முழங்கால் அதுக்கு ஆரம்பத்துல தெய்வ சமூகத்துல பதிஞ்சிருக்கணும். ஆமென். அழுகையோட அந்த விண்ணப்பம் தெய்வ சமூகத்துல எட்டப்பட்டு இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்ப காலத்துக்கு ஏற்றபடி கோலத்துக்கு ஏற்றபடி ஆண்டவர் நடத்துவாருன்னு சொன்னா, காலத்துக்கும் கோலத்துக்கும் ஏற்றபடி இருக்கும். பின்னால கண்ணீர் விட்டு அழுதாலும் பதில் கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆரம்பத்தில் அந்த காரியத்திற்கு முழங்கால் ஊன்றி காத்திருந்து தரித்திருந்து ஜெபம் பண்ணி ஒரு தீர்மானத்துக்குள்ள வரும்போ, என் அப்பாவினுடைய கை, பாஸ்டர் கை கூட இருக்காது, ஆண்டவருடைய கை உங்க கூட இருக்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நான் தருகிற ஆலோசனையோட ஒரு மேலான ஆலோசனை கர்த்தர் உங்களை தந்திருப்பார். ஆமென். ஊழியக்காரனை கொண்டு தருகிற ஆலோசனையும் நல்லா நிக்காதுன்னு நான் சொல்லல. ஆனாலும் என்ன நம்புவதை விட உங்களை என்னை சிருஷ்டித்த அப்பாவை நம்புங்க நீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய முழங்கால் தெய்வ சமூகத்துல மடங்கணும். என்ன விஷயம்? இத்தனை நாளா சில காரியத்தை எற்ற வேலை வருமா ஆண்டவர் நடத்துவாரு. நடக்கும் நடக்காத. இரண்டாவது காரியம், நமக்கு புத்தியை தந்திருக்கிறார், நமக்கு ஞானத்தை தந்திருக்கிறார், நமக்கு விவேகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். நம்ம காரியமா, நம்ம பிள்ளைகள் காரியமா, நம்ம சபை காரியமா, நம்ம குடும்ப காரியமா, நம்ம முழங்கால் படி போட்டு அதுக்கு காத்திருந்து அதுக்கு கதறி ஜெபித்து தெய்வ ஆலோசனையோடு போகும்போது ஒருவேளை பல இடர்ச்சிகள் வரலாம், பல நெருக்கங்கள் வரலாம். ஆனா இடராதபடி கர்த்தர் பாதுகாப்பார். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஒரு ஆத்துமாக்களை வீட்டுல கூட ஒரு வேதனைக்குரிய ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. ஒரு ஆத்துமாக்களுடைய வீட்டுல கூட ஒரு உடைவு வரக்கூடாது. தெய்வ பிள்ளைகளே, எதற்காய் பாரத்தோடு இந்த வசனத்தை பேசுறோம் தெரியுமா? 30 லட்சம் ஜனத்தை விட்டுட்டு அவன் தெய்வ சமூகத்துல ஏறி போனானே. இன்னைக்கு நமக்கு வீட்டுல ஒரு ஆளு விசேஷிச்சு வந்தா நம்ம இன்னைக்கு ஆராதனை கட்டடிக்கிறோம். ஒரு ஆளை விட்டுட்டு வர நமக்கு முடியலையே. ஒரு ஆளு விசேஷிச்சு ஒரு ஆள் ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்தியா வாரன்னா சர்ச்சு கோயிலானா அதில் கடை கதவு கூட்டு வந்துட்டே இரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமா, இன்னும் நம்ம ஜாக்கிரதையோடு திருந்த வேண்டிய இடங்கள் உண்டு விசுவாசிகளே. சும்மா மோசைய கர்த்தர் பலப்படுத்தல. அவன் ஒரு அற்பமான சாதாரணப்பட்ட ஒரு மனுஷன். அவனுக்கும் கோபம் உண்டு, அவனுக்கும் எல்லா உணர்வும் உண்டு. ஆனா கர்த்தர் அவனை பாதுகாத்தார். ஆனால் ஆண்டவருடைய வசனத்தை விட்டு வலப்பக்கம் இடப்பக்கம் விலகாம நிலை நின்றான். வலப்பக்கம் இடப்பக்கம் சாயாம நிற்கிற குடும்பத்தை என் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அடுத்து சொல்லுகிறது வாசிங்க. நான் உனக்கு கற்பனைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. போகும் பவன் சொல்றான், இங்க மூப்பர்கள் இருக்காங்க, ஆரோன் இருக்கான், ஊர் என்கிற ஒரு மனுஷன் இருக்கான். நீங்க இவங்களோட இருங்க, இவர்கள் உங்களை நன்றாய் நடத்தி கொண்டு போவார்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒரு நம்பிக்கையை பாருங்க. ஒரு நம்பிக்கை, அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்து இவங்க தெய்வ சமூகத்துல இவங்களை நடத்தி கொண்டு போவாங்க. அவன் தெய்வ சமூகத்துக்கு அவன் நேர ஏறி போனான். போய் அடுத்து சொல்லுதான் அந்த வசனத்துல வாசிங்க. ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய சொல்றான், உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது விசேஷம் உண்டுன்னா இங்க மூப்பர்கள் இருக்காங்க, ஆரோன் ஊர் இருக்கான், இவங்க கூட நீங்க போனா போதும், அவங்க உங்க காரியத்தை எல்லாம் பரிகரித்து நடத்துவாங்க. அதனால நீங்க சும்மா என்ன நீங்க போன் பண்ணி சொல்லி, இன்னைக்கு தானே போன் சிஸ்டம், என்னுடைய ஊழிய ஆரம்ப நாட்களிலையும்
இந்த போன் சிஸ்டம் கிடையாது. லைன் போன் எங்கேயோ ஒரு வீட்டுல இருக்கும், இல்லைன்னா எஸ்டிடி பூத் இருக்கும், லோக்கல் ஐஎஸ்டி கால் பண்ணுவதற்கு. அப்போ இதே போல அவன் போகும்போது சொல்லிட்டு போறான் பாருங்க. அன்னைக்கு வார்த்தை தான், ஒரு வார்த்தை சொல்லியாச்சு போயாச்சு, முடிஞ்சு. அடுத்து திரும்பி வந்துதான் பார்க்கணும். இப்ப நிமிஷத்துக்கு நிமிஷம் காரியங்களை அறிவதற்குரிய எல்லா உபகரணங்களும் இருக்கிறதுனால நம்ம அதுக்கு மேல கவனம் செலுத்துகிறோமே தவிர கர்த்தர் மேல கவனம் செலுத்துகிற குறைவோ. அல்லேலூயா. கொஞ்சம் கூட நம்முடைய எண்ணத்துல ஒரு மாற்றம் வரட்டும். மொபைல் போன் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கட்டும். சர்ச்சுக்கு வர்றீங்களா, மொபைல் போனை சைலண்ட்ல போடுங்க, ஓரமா ஒதுக்கி வைங்க. மேக்சிமம் சர்ச்சுக்கு வரும்போது நீங்க கொண்டு வராம இருப்பது உங்களுக்கு நல்லது. Praise the Lord. அல்லேலூயா. ஆமா, சர்ச்சுக்கு வரும்போ ரொம்ப கவனம் நீங்க காத்துக்கொள்ளணும். ஒரு மருத்துவமனையில ஒரு மருத்துவரோடு பேசிட்டு இருக்கும்போ மொபைல் வந்தா நீங்க எடுத்துட்டு போவீங்களா என்று உள்ளால நுழையும் போதே அங்க போர்டு போட்டிருக்கும், ஒலி எழுப்பாதீர்கள். Praise the Lord. மொபைலுக்கு படம் போட்டுட்டு போடுவாங்க. உடனே சிலர் வைப்ரேட் போடுவாங்க, சிலர் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாங்க, சிலர் சைலண்ட்ல போட்டுருவாங்க. என்ன வந்தாலும் இனி நம்ம ஜீவனோட ஒரு டாக்டரோட வலுதா மொபைல், அது ரொம்ப கீப்பு பண்றோம். நம்ம சர்ச்சுக்கு வந்தா 10 தடவை நம்ம எழுந்து போறோம். Praise the Lord. Praise the Lord. சாதா ஒரு ட்ரிப்பு போட்டிருந்தா ட்ரிப்பு முடிக்கிறதோ நம்ம எழும்புறதில்ல. கூடுமான வரையிலும் பை சான்ஸ் அர்ஜென்ட்டுக்கு எழும்ப வேண்டிய சூழ்நிலை வந்தா அதுக்கேற்றபடி அதை விட்டுறேன். ஆனா நம்ம எதுக்கு கவனம் செலுத்துகிறோம் என்பதை இந்த காலை வேளை நீங்களும் நான் அறியணும். Praise the Lord. அல்லேலூயா. ஆமா, நம்ம ஜெபிக்கிற வேலை. நானும் கொஞ்சம் கொஞ்சம் வர வர ஜெபிக்கிற வேலையா வைப்ரேட்ல இட்டாலும் கர்ற கர்றன்னு அதை என்ன செய்யும், இந்த சவுண்ட் எனக்கு இடைஞ்சலை கொடுக்கும். ஆமா, என்ன சொல்றேன், உங்களை தான் சொல்லல. வைப்ரேட்ல தான் போட்டாலும் டேபிள்ல வச்சுட்டு நம்ம ஜெபிக்கிற இடத்துல போய் உட்கார்ந்தா அமைதியா கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிட்டு அமைதியா தெய்வ சப்தத்தை காத்திருக்குமா, இதுக்கு இந்த கிறுன்னு இல்லை. அப்ப நம்ம மைண்ட் என்ன செய்யும், மனுஷன் தான் நேரே மைண்ட் மாறும். நம்ம எண்ணம் சிதறடிக்கப்படும். நமக்கும் அந்த தெய்வீக தொடர்புல இருக்கிற அந்த உணர்வுக்கும் மாற்றம் வந்துடும். Praise the Lord. அல்லேலூயா. கவனித்துக் கொள்ள ஆத்மாவே, எந்த பெருசானாலும் கர்த்தரை விட பெருசு எதுவுமே இல்லை. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நான் சொல்றான், நான் போறேன், நான் போயிட்டு வரேன், நீங்க உட்காருங்க, உங்க காரியத்தை அவங்க நடத்துவாங்க. யாருக்காவது தேவைன்னா என்ன நீங்க நினைச்சு ஏங்கிட்டு இருக்க கூடாது. அந்த காரியத்தை நடத்துவதற்கு சிலர் இருக்கிறாங்க. Praise the Lord. அல்லேலூயா. போன வேளையில மேகம் என்ன செய்தது, வாசிங்க வாசிங்க. மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 6 நாள் மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் போன வார்த்தை முந்தின வாரம் லைட்டா சொல்லி நடத்தினேன். தேவனை முகாமுகமாய் கண்டது மோசே போல வேற யாரையும் பைபிள்ல என்ன செய்யல. பவுல கூட சொல்லுங்க, சீஷர்கள் 12 பேர் உண்டு. காலத்துக்கு பின்பு பரமேறின பின்பு, இல்லைன்னா முன்னாலேயோ பின்னாலேயோ ஒண்ணு போட்டுங்களேன், முகாமுகமாய் மோசைய போல ஒருத்தன் என்ன செய்யலையாம், காணலையாம். இந்த மோசே மலைக்கு மேல போன வேளை எத்தனை நாள் தனிமையா இருந்தான், 6 நாட்கள் இந்த மேகத்துக்குள்ள தனிமையா இருக்காங்க. 30 லட்சம் மக்களோடு ஆடி பாடி கொண்டாடி கொண்டிருந்தவன் தனிமை. எவ்வளவு ஆளுபடி இருந்தாலும், எவ்வளவு என்ன இருந்தாலும், சில இடங்கள்ல நம்மை தனிமைப்படுத்தப்பட்டால் கர்த்தர் நம்மை உருவாக்குவார். Praise the Lord. Praise the Lord. அவங்கள விட்டுட்டு எப்படி வர, இவங்களை விட்டுட்டு எப்படி வர, யாரு விட்டாங்களோ விடலையோ, நம்ம சில பிடிய விட ஆயத்தமாகணும். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எப்ப சில பிடி விட்டு கர்த்தரிடத்துல வருகிறோமா, சிலப்ப தனிமை தான். அந்த வசனத்தை வாசிக்கும் அப்படித்தான் சொல்லுது. 6 நாட்கள் மேகம் அவனை மூடி இருந்தது.
தனிமையா இருக்கான். போர் அடிக்காதா? மகிமையின் பிரசன்னம் போர் அல்ல, அவனை உருவாக்க ஆரம்பித்தது. தெய்வத்தினுடைய சப்தங்கள் கிடைக்க கிடைக்க அதவனை உருவாக்க அடுத்துதான் 6 நாள் ஆயத்தப்படுத்தின பிறகுதான் 7வது நாள் வாசிங்க அந்த வசனத்தை. மேகம் 6 நாள் அதே மூடினது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். 6 நாள் தனிமை, 6 நாள் வீட்டுல இருந்தீங்க, 6 நாள் வேலை செய்கிற இடத்துல இருந்தீங்க. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய சப்தத்தை கேட்டுட்டு நீங்க போக வேண்டும். அல்லேலூயா. 6 நாள் ஆண்டவர் என்னோட பேச மாட்டாரா? ஆண்டவர் என்னோடு அசைவாட மாட்டாரா? ஆண்டவர் எனக்கு ஒரு உணர்த்துதலை கொடுக்க மாட்டாரா? இப்படி எல்லாம் ஏங்கி இருக்கலாம். ஆனா 7வது நாள் நமக்கு உட்காரக்கு முன்ன நமக்கு ஆலோசனை கிடைக்கணும். நம்ம முழங்கால் படி போடக்கு முன்ன நமக்கு வெளிப்பாடு கிடைக்கணும். நம்ம விரும்புகிற என்ன தெரியுமா? பாஸ்டர் ஜெபத்துக்கு வந்தா, ஒரு பாஸ்டர் ஜெபத்துக்கு கூப்பிட்டா அவங்க சிலரு ஏதோ ஆலோசனை சொல்லுவாங்க, சிலர் ஒன்னும் சொல்லாம போவாங்க, பிறகு கேட்டுட்டே நடப்பாங்க. அவர் என்ன சொன்னாரு, இவர் என்ன சொன்னாரு, உங்களுக்கு என்ன தென்பட்டது, உங்களோடு கர்த்தர் பேசலையா? 6 நாள் மோசேயே தனிமையாய் மேகத்தின் நடுவில் இருந்து ஒரு சத்தமும் கேட்காம, ஒரு உணர்த்துதலும் இல்லாம, ஒரு வெளிப்பாடும் இல்லாம இருந்து கொண்டிருக்கிறார். தெய்வ சபையே இந்த காலை வேளையில சில காலம் தனிமைப்படுத்தப்படும்போ தெய்வ சப்தம் கேட்காம நம்ம தனிமையாய் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கர்த்தர் கைவிட்டார் என்பது அடையாளம் அல்ல, கர்த்தர் பராமரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது அடையாளம். அல்லேலூயா. அதுல சொல்லுது, வாசிங்க அடுத்த அந்த வசனம். 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியில் கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. 2 கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நான் இனி பேச வேண்டிய இன்னும் சில காரியங்கள் உண்டு. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம்னு விரும்புறேன். மோசே தனி ஜெபத்துல தெய்வத்தோடு இருக்கும்போது ஜனம் தங்கள் இஷ்டத்துக்கு போகல, அவர்கள் கர்த்தரை தேட உன்னதத்தை நோக்கினார்கள். ஆமேன். நீங்கள் தேவனை தேடுகிறவர்களால் இருப்பீர்களானால் உங்களை சார்ந்தவர்கள் அந்த கர்த்தரை நோக்கி பார்ப்பார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே தனி ஜெபத்திலே சமயம் செலவிடுகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் உங்க வீட்டுல உள்ளவங்க உங்களை சார்ந்து கர்த்தரை தேடுவதற்கு எதுவாக இருக்கும். ஆமென். நீங்க அந்த கர்த்தரை மாத்திரம் லட்சியம் வைத்து திட்டம் வைத்து மனசார தெய்வத்தை முருக ஒன்று கூட பலமா பற்றி பிடிப்பீர்களானால் பைபிள்ல சொல்லுகிறது, மோசே போனான், 7வது நாள் கர்த்தருடைய மகிமையை அவனுக்கு வெளிப்படுத்தினார். அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி, தெய்வ சப்தம். ஆண்டவர் எனக்கூட பேசினாருன்னு சொல்றதை விட நம்ம காணும் போதே கர்த்தரை காணக்கூடிய ஒரு உணர்வு அவங்களுக்கு உண்டாகணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில விரும்புகிறீங்க, என்னுடைய தனி ஜெபத்துல என்னை உருவாக்கும் ஆண்டவரை, என்னை பின்பற்றுகிறவர்கள் உம்மை தரிசிக்க கூடிய ஒரு உணர்வுள்ள இருதயம் எத்தனை பேருக்கு இருதயத்துக்குள்ள இந்த வசனம் கிரியை செய்கிறது? ஒரு மோசே தெய்வ சமூகத்துல தெய்வ சப்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படிந்து போய் உட்கார்ந்தான். ஜனங்கள் மோசேயை காணவில்லை, கர்த்தருடைய மகிமையை கண்டார்கள். இந்த பகல் வேளையில இந்த வசனத்திலிருந்து மகிமையை அனுபவிக்கிற தெய்வ பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில குடும்பமா ஜெபிக்கிறது வேற, சர்ச்சில் ஆராதிக்கிறது வேற. உங்க தனி ஜெபம், உங்க தனி ஜெபம், உங்க தனி ஜெபம். கர்த்தருடைய வசனத்தை முன்னிட்டு சொல்லுகிறேன், ஒரு ஊழியக்காரன் என்கிற நிலையில சொல்லுகிறேன், உங்களுடைய தனி ஜெபம். நான் அதிகமாய்
குரூப்பாய் ஜெபிப்பதை விட, சபையில ஜெபிப்பதை விட அதிகமாய் தனி ஜெபத்தை விரும்பி தனிமையாய் உட்கார்ந்து தெய்வத்தோடு உட்காருகிறதுனால கர்த்தர் நடத்தி கொண்டு போகிற வழிகள் என்னால இன்மைக்கு வர கிரகிக்கவோ கண்டுபிடிக்கவோ அதை சிந்திக்கவோ வர்ணிக்கவோ என்னால இயலவே முடியல. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நடத்தி கொண்டு போகிற சில பாதைகள் இதுவரை என்னால கண்டுபிடிக்க முடியவே இல்லை. சொன்னா நம்பக்கூடிய நிலையிலையும் இல்லை. ஆகையினால இதே அனுபவம் நீங்களும் தனி ஜெபத்துல கவனிக்கிறீங்களா விசுவாசிகளே? தனி ஜெபத்துல யாரோ குறிப்பிட்ட சிலரோடு பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில இந்த வசனத்திலிருந்து பேசி கொண்டிருக்கிறார். நான் சர்ச்சில் ஜெபம் பண்ணா போதும்னு சொல்லி மட்டும் போடுகிறீங்க. குடும்ப ஜெபம் மட்டும் போதும்னு சொல்லி நினைக்கிறீங்க. இல்ல, ஆத்மாவே உங்க தனி முழங்கால் தெய்வ சமூகத்திலே நீங்க மடக்கி காத்திருக்கும் போது உங்களை காண மாட்டாங்க. தேவ பிரசன்ஸ மற்றவர்கள் காண என் கர்த்தருடைய கிரியை இந்த நாட்களில் வெளிப்படும். அப்படிப்பட்ட கிரியைகள் வெளிப்படும் போது புதிய புதிய சில ஆத்துமாக்கள், புதிய புதிய சில குடும்பங்கள், புதிய புதிய சில தெய்வீக நிறைவுகள் இந்த தேசத்திலிருந்து துளிர்விடும், முளைக்கும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வார். Praise the Lord. Praise the Lord. போதாது, மடிவு, ஒரு மடி இருக்கு. ஜெபிக்க கர்த்தர் உணர்த்துகிறார். ஜெபிக்க சமயத்தை கர்த்தர் தருகிறார். இன்னைக்கு இல்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லி உனக்கு கர்த்தர் தந்த அந்த வாரம் நஷ்டப்பட்டது என்பதை பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில தெளிவாய் தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய கிருபை நஷ்டப்படுவதற்கு, உன்னுடைய நிர்விசாரம் சகோதரா, உன்னுடைய கிருபை நஷ்டப்பட உன்னுடைய நிர்விசாரம் சகோதரி, இந்த காலை வேளையில ஒன்று கூட நீ தூசியை தட்டி உதறிவிட்டு எழும்பு, எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். வரமே பார்க்காத, கஷ்டத்தை பார்க்காத, பஞ்சப்பாட்டு பாடாத, கர்த்தர் தந்த ஜீவன் கர்த்தருடைய பாதத்துல தனிமையாய் தரித்திருக்க நீ விரும்பினால் சில நாட்கள் தனிமை என்று சொல்லலாம். 7வது நாள் கர்த்தர் அங்கே பிரத்யட்சமானார். ஜனங்கள் அந்த காட்சியை கண்டார்கள். ஆமென், அல்லேலூயா. சிலவேளை உடனே பதில காண முடியாது. பிரசங்கில சொல்லுது, உன் அப்பத்தை தண்ணீருக்கு மேல போடு, நீ போடு ஆயத்தமானா கொஞ்ச நாள் தாண்டி பலனை காண்பாய். அல்லேலூயா. கண்ணீரோடு விதைத்தவர்கள் விதைச்சவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அல்லேலூயா. மற்றவன் அவனுக்கு அது நடக்கு, இவனுக்கு நடக்கு, பெருமூச்சு போட்டு இருக்கலாம். பெருமூச்சு போடுகிறதுல ஒன்னும் நடக்காது. உன்னுடைய முழங்கால் தெய்வ சமூகத்துல மடக்கும்போ, வாலிப பிள்ளைகளே, தெய்வ சமூகத்துல உங்க முழங்கால் மடங்கும் போது உங்களுக்கு செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும்.